அனைத்து அன்பும் பண்பும் நிறைந்த நட்புகளுக்கும், பாசமும் நேசமும் நிறைந்த உறவுகளுக்கும் இன்றைய பொங்கல் திருவிழா வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். அனைவரும் வாழ்வோம், பல்லாண்டு வாழ்வோம், பல்லாண்டு பொங்கல் கொண்டாடுவோம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 19, புறங்கூறாமை. குறள் எண் 187. பகச்சொல்லி கேளிர் பிரிப்ப நகச்சொல்லி நட்பால் தேற்றாதவர். தம்மை விட்டு நீங்குமாற்றால் புறங்கூறி தம் கேளிரையும் பிரிய பண்ணுவர். கூடி மகிழுமாறு இனிய சொற்களை சொல்லி அயலாரோடு நட்பாடலை அறியாதார் என்கிறார். இன்சொல்தான் நட்பை வளர்க்கும், கடுஞ்சொல் நட்பை வளர்க்காது. அதனால்தான் ஏற்கனவே ஒரு திருக்குறளில் தெய்வப்புலவர் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பன்னும் நாடாச் சிறப்பு. அன்புதான், அன்பினுடைய வெளிப்பாடுதான் நட்பு என்கிறார்கள். அதற்கு மாறாக ஒருவன் கடுஞ்சொற்களை பேசி நம்மை எல்லாம் பிரித்துவிட்டு, அடுத்தவனிடம் போய் கடுஞ்சொற்களை பேசி நம்மை எல்லாம் பிரித்துவிட்டு மீண்டும் அயலாரோடு சேர்ந்து அவர்களையும் இன்சொல் பேசி கவர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாதவர்களே, அவர்கள் பண்பில்லாதவர்களே. பண்புடையவர்கள் அல்ல. பண்புள்ளவர்கள் இன்சொல்லை பேசி நம்மோடு நட்பாக இருப்பார்கள். ஆனால் பண்பில்லாதவர்கள்தான் இத்தகைய கடுஞ்சொற்களை பேசியும், கடுஞ்சொல்லை பேசும்போதே ஒருவனுக்கு மகிழ்ச்சி இருக்காது, ஒருவனுக்கு துன்பம் வருவது மாதிரி இருக்கும். ஆனால் இவன் பழிச்சொற்களை பேசுவானே, ஆனால் அவன் எப்படி நட்பு அமையும்? அவனுக்கு பிறரையும் நட்பிலிருந்தும் அன்பிலிருந்தும் நட்பிலிருந்தும் உறவிலிருந்தும் பிரித்து கடுஞ்சொல் பேசி பழிச்சொல் பேசி இப்படி இருப்பவன் எப்படி அயலாரையும் நட்பு கொண்டாடி அவனை அன்போடு நட்பு உறவாட முடியும்? நிச்சயமாக முடியாது. அவன் மனித தன்மையே அற்றவன், பண்பு இல்லாதவன். அவனோடு நாம் உறவாடுவது நல்லதும் அல்ல. அதனைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக உணர்த்தியுள்ளார். இன்சொல் பேசி அனைவரையும் கவர வேண்டும், அது அல்லாமல் இருப்பது நல்லதல்ல. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை மீண்டும் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் ஒரு குரலோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.